ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் இருக்க போகுது. வாங்க என்னோட ஒரு டேக்குள்ள போலாம். வீட்ல புதுசா ஒரு ஃபேஸ் வாஷ் பார்த்தேன். அதோட பேக்கேஜிங்கும் என்ன அட்ராக்ட் பண்ணுச்சு. சும்மாவே ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டோட பேக்கேஜிங் பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்தாலே அதை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு தோணும் எனக்கு. நீங்களும் என்ன மாதிரினா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இந்த ஃபேஸ் வாஷையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோட ரிவ்யூ சொல்லணும்னு தோணுச்சு. ஸோ இது மாமா அர்த் பிராண்ட்லேருந்து வைட்டமின் சி டர்மரிக் வேரியன்ட் ஃபேஸ் வாஷ். இந்த ஃபேஸ் வாஷோட ஸ்மெல் வந்து ஒரு மெடிசனல் பேஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஸ்மெல் தான் இருக்குது. இதோட கன்சிஸ்டன்சி பார்க்க இப்படி தான் இருக்குது. என்னோட ஃபேஸ் வந்து நார்மல் வாட்டரில் ரின்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாமா அர்த்தோட வைட்டமின் சி டர்மரிக் வேரியன்ட் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன். போய் ஃபேஸை வந்து நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒரு சில ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ண உடனே என்னோட ஃபேஸ் வந்து இமிடியேட்டாக ட்ரையாக ஃபீல் ஆகும். இந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிட்ட உடனே ஸ்கின் ட்ரை ஆகிற ஃபீல் எதுவும் இல்லை. அப்புறம் எப்பவும் போல் மாய்ஸ்சரைசர் மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீனையும் ஃபினிஷ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் அடிக்கிற வெயிலுக்கு பட்டர் மில்க் குடிச்சா நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. ஸோ அதையும் ரெடி பண்ணுறேன். ஜார் எடுத்து ஃபர்ஸ்ட் அதில் தேவையான அளவுக்கு கர்டை ஊற்றிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையோ கொத்தமல்லியோ எடுத்து வாட்டரில் நல்லா க்ளீன் பண்ணி ஆட் பண்ணுறேன். தென் தேவையான அளவு சால்ட், ஒரு ஸ்மால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா, அப்புறம் குட்டியாக சாப் பண்ணி எடுத்து ஜிஞ்சர் பீசஸ் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அண்ட் 2 glasses ஆஃப் வாட்டரையும் சேர்த்து பிளெண்ட் பண்ணுறேன். அண்ட் தென் பட்டர் மில்க் ரெடி. க்ரீன் சில்லிஸும் ஆட் பண்ணலாம். நான் வந்து பட்டர் மில்க்கை ஃபில்டர் பண்ணல, அப்படியே தான் குடிக்கிறேன். நல்ல டேஸ்ட்டில் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே உட்காந்துட்டு இருக்கும்போது சடனாக வெளியே போகலாம், ரெட்ரோ மூவிக்கு போகலாம் வீட்டில் டிசைட் பண்ணாங்க. சரின்ட்டு டக்குன்னு ஒரு ஹேர் வாஷை போட்டுட்டு ரெடி ஆகிட்டேன். ஒரு ஸ்மால் க்ரூம் செஷன் ஃபார் ரெட்ரோ மூவி ஆட் பண்ணியிருக்கேன், பாருங்கள். அப்புறம் மூவி பார்க்குறதுக்கும் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. ஃபேமிலி கூட தான் போயிருந்தேன். நெக்ஸ்ட்டு தேட்டருக்கு நியர்பை ரீச் ஆயாச்சு. ஷோ ஸ்டார்ட் ஆகிறதுக்கும் இன்னும் டைம் இருந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பர்ச்சேஸை போட்டுட்டு லைக் ரோட் சைடில் ப்ளூபெர்ரி சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அது வந்து 1/4 kg வந்து 100 rupees. உங்கள் பிளேஸில் எவ்வளோ ரேட் இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அங்கே போய் பார்த்தா இட் வாஸ் வெரி ரஷ்ஷி. ஸோ எங்களோட டேபிளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நான் வந்து திரமிசு அண்ட் கட்லட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சாப்பிட்டு ரெட்ரோ மூவியும் போய் பார்த்தாச்சு. அன்றைக்கி டே ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகி ஒரு நல்ல டேயாக முடிஞ்சுது. மூவியும் நல்லாயிருக்கு. நீங்கள் ரெட்ரோ மூவி பார்த்தீங்களா அண்ட் மூவி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட vlog பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.